ரோஹித் வைத்த 3 கோரிக்கை ஒன்று மட்டும் ஏற்பதாக மும்பை இந்தியன்ஸ் அறிவிப்பு. IPL 18வது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விலகி ஏலத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. மும்பை அணியில் இருந்து விலகும் முடிவை ரோஹித் சர்மா தெரிவித்துவிட்ட நிலையில் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் மும்பை நிர்வாகம் இறங்கியுள்ளதாம். ரோஹித், பும்ரா, சூரியகுமார், ஹர்திக் என 4 இந்திய வீரர்களை தக்க வைப்பது அல்லது RDM கார்டு என்றால் அதன் மூலம் ரோஹித்தை தக்க வைப்பது என்ற முடிவில் மும்பை நிர்வாகம் உள்ளதாம். ஆனால் மும்பை இந்தியன்ஸிலிருந்து விலகும் முடிவில் ரோஹித் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த 3 கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே மும்பை அணியில் நீடிப்பேன் எனவும் ரோஹித் தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் 15க்கும் மேற்பட்ட கோடி மதிப்பில் தக்க வைக்க வேண்டும். கேப்டன் பதவியை சூரியகுமார் யாதவுக்கு கொடுக்க வேண்டும். என்னை இம்பாக்ட் சப்பாக களமிறக்க கூடாது என்று 3 அதிரடி கோரிக்கைகளை மும்பை நிர்வாகத்திற்கு ரோஹித் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இம்பாக்ட் சப் ஆக களமிறங்காமல் ரெகுலராக விளையாட வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் மும்பை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 3 கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே அணியில் நீடிப்பேன் என ரோஹித் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது.